காலேஜ் இஸ் பார்ட் ஆஃப் த ஃபிலிம். அதுக்கு அப்போ இது இருக்கிறதுனால காலேஜை வைக்காம எங்களால் படத்தை எடுக்க முடியாது. ட்ரெய்லரில் இருக்கிற ஷார்ட்ஸை வச்சு யூ கான் ஜட்ஜ் ஃபிலிம். அதாவது வந்து அந்த லைன் கிராஸ் ஆகுது, முகம் சுளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன். டானோட கம்பேரிசன் வரும்னு தோணுச்சு. டீசர் தான் படமான்றது சில படங்களுக்கு அப்படி இருக்கு, சில படங்களுக்கு அது மாதிரி இல்லை. அண்ட் அரியர்ஸ் வச்சிருக்காரு. ஸோ ஐ திங்க் தோஸ் ஆர் 3 காமன் காலேஜ் சீன். பட் இந்த படம் வந்து இட்ஸ் நாட் அபவுட் தட். காலேஜ் இஸ் பார்ட் ஆஃப் த ஃபிலிம். அதுக்குன்னு அப்போ இது இருக்கிறதுனால காலேஜை வைக்காம எங்களால் படத்தை எடுக்க முடியாது. ஸோ அந்த ஒரு நோஷன் இருக்கு. அண்ட் ஐ ஆல்சோ ஃபீல் ட்ரெய்லரில் இருக்கிற ஷார்ட்ஸை வச்சு யூ கான் ஜட்ஜ் அ ஃபிலிம். இட் இஸ் ஒன்லி டு டீஸ் யூ, டு கம் டு த தியேட்டர், டு எக்ஸைட் யூ, டு மேக் யூ உங்களை கியூரியஸ் ஆக்குறது. எதை வச்சு நம்ம தியேட்டருக்கு மக்களை வந்து வர வைக்கலான்றது தான் த இன்டென்ஷன் ஆஃப் டீசர். டீசர் தான் படமான்றது சில படங்களுக்கு அப்படி இருக்கு, சில படங்களுக்கு அது மாதிரி இல்லை. அதுவுமே வந்து ஒரு எடிட்டர், டைரக்டர், ப்ரொடியூசர், ஆக்டர் எல்லாருமே வந்து டிசைட் பண்ணுறது தான். நம்ம என்ன ரிவீல் பண்ணணும், ரிவீல் பண்ணக்கூடாது வந்து நாங்கள் டிசைட் பண்ணி பண்ணுது. ஸோ இந்த படத்தில் வந்து சர்டன் திங்ஸ் நம்ம ரிவீல் பண்ண வேணாம், தியேட்டருக்குலாம் வச்சுக்கலாம் அப்படின்றதுனால ஒரு கான்ஷியஸ் டிசிஷனாக தான் நாங்கள் வந்து இது பண்ணோம். ஆனால் இதில் இருக்கிற அந்த ஸ்மோக்கிங் ஷார்ட்டை எடுக்கிறதோ, இல்லைனா இதில் வந்து அந்த கேர்ள்ஸோட பேசுகிற விதம் எடுக்கிறதோ அது படம் கிடையாது. அதை வந்து யூஆர் ஜட்ஜிங் பேஸ்ட் ஆன் சம்திங் தட் ஹஸ் பின் ஷோன் டு இரிட்டேட் யூ ஆர் டு கெட் அ ரியாக்ஷன் ஃப்ரம் யூல. பட் ஐம் வெரி ஹாப்பி தட் அட்லீஸ்ட் தேர் டிஸ்கஸிங். ஏன்னா இந்த காலத்தில் இவ்வளோ படங்கள் வர டைமில் ஒரு அட்டென்ஷன் கிடைக்கிறதே இஸ் டிஃபிகல்ட். ஸோ அந்த அட்டென்ஷன் கிடைக்கிறதுக்கு பண்ணுறோம். பட் நாங்கள் தப்பான படம் எடுக்கல, அதில் நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம். ஐ வில் டெல் தெம். எனக்கு எங்கேயாவது வந்து அந்த லைன் கிராஸ் ஆகுது, ஒரு இடத்துல அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு, முகம் சுளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஆனால் அஸ்வத் வந்து அந்த மாதிரி டைரக்டர் கிடையாது. ஹீ நோஸ் ஹிஸ் எங்கே நிறுத்தணும், எங்கே புல் பண்ணணுன்றது வந்து ஓரளவுக்கு தெரியும். அண்ட் பிரதீப் அண்ட் அஸ்வத் வந்து ரொம்ப யங்கான ஒரு டீம். ஸோ ரொம்ப பிளேஃபுல்லாக பண்ணாதான் ஒரு படம் பண்ணுவாங்க. இந்த படம் ஆக்சுவலி டாக்ஸ் அபவுட் அ லாட் ஆஃப் தீஸ் திங்ஸ். இதெல்லாம் ஆக்சுவலி அந்த இஷ்யூஸ் இந்த மூவி அட்ரஸ் பண்ணுறது தான் படமே. அதனால தான் ஓகே தைரியமாக விட்டுடலாம் அப்படின்னு வச்சிட்டோம். லவ் டுடேயோட கம்பேரிசன் வரும்னு தோணுச்சு. கேர்ள்ஸை எப்படி போர்ட்ரே பண்ண போகிறாங்க இந்த படத்தில், அப்புறம் எல்லாருமே தப்பான்னு பண்ணி இதெல்லாம் ஐ யூ ப்ரமோட்டிங் இந்த பிஹேவியர் டு பி கூல், இதெல்லாம் தான் ஆன்டிசிபேட் பண்ணேன். நான் இது ஜென்ரலாக கேட்குறேன். சின்ஸ் நீங்கள் நிறைய பெரிய படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுனால, இப்போ வந்து ஒரு சின்ன படம் எடுத்து இட் இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட் அப்படின்னா அதோட டேமேஜ் வந்து ஓரளவுக்கு பேர் பண்ணலான்ற மாதிரி. பெரிய படம் எடுத்துகிட்டே இருக்கும்போது அந்த அந்த பட்ஜெட் எக்ஸீட் ஆகுது அப்படின்றது தெரியுது. அப்போ அப்படி இருக்கும்போது அதை ஒருவேளை அந்த இடத்துல ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா அப்படின்ற பயம் வரும்போது அது எப்படி சேவ் பண்ணலாம் இந்த இந்த ப்ராசஸ்லேயே? இல்லை, அதுதான் சொல்கிறேன். பெரிய படங்கள் எடுக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும், ரொம்ப பிளான் பண்ணி தான் எடுக்கணும். ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய ஸ்டாரோட ஒர்க் பண்ண போறீங்க, ஒரு பெரிய டைரக்டரோட தான் ஒர்க் பண்ணுவீங்க. யூஸ்வலி அந்த காம்பினேஷனே வில் பி பிக். பெரிய ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டோட தான் ஒர்க் பண்ண போறீங்க. ஸோ இது மூணும் இருக்கும்போது நம்ம சைட்லேருந்து வந்து வி ஹேவ் டு கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் மார்க்கெட். இதில் என்ன நான் தியேட்ரிக்கல் பிஸ்னஸ் எவ்வளோ இருக்கும், தியேட்ரிக்கல் எவ்வளோ இருக்கும், எந்த டைம்குள்ளே எந்தெந்த பிஸ்னஸை வந்து நம்ம பண்ணணும், எப்போ ஷூட் ஆரம்பிக்கணும், அந்த ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் டீடைல்ஸ் டைரக்டர் கிட்ட ரெடியா இருக்கணும். ஏன்னா அந்த பிளானிங்கே இல்லாம ஷூட் ஆரம்பிச்சனாலும் ஏன் அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் எனி ஃபிலிம். சி, எங்களுக்கு வந்து இது வரைக்கும் நாங்க பண்ண எல்லா பெரிய படங்களுமே வந்து ஹவ் பீன் வெரி பிக் கமர்ஷியல் சக்சஸ் ஃபார் அஸ். ஓகே, ஸோ பட் வி ஆர் வெரி கேர்ஃபுல் வித் த பிளானிங் ஆஃப் த ஃபிலிம். அண்ட் பிளானிங்னு வரும்போது எல்லாரும் நினைப்பாங்க இல்லை இது ஷூட்டிங் பிளானிங் கிடையாது, கேஷ் ஃப்ளோ பிளானிங். இந்த படத்துக்கு வந்து எப்படி ஃபண்ட் பண்ண போறோம், எப்போ எல்லா பிசினஸும் நடத்தணும், எந்த பிரைஸ்ல அந்த பிசினஸ் நடக்கணும், என்னைக்கு ரிலீஸ் டேட், அதை ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். பிகாஸ் ஒரு ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது வந்து யூஆர் ஆல்சோ டெல்லிங் ஆல் த ஸ்மால் ஃபிலிம்ஸ் டு மூவ்.